ஒருத்த அவனோட ஃபோனில் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இவன் கன்னத்தில் கையை வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட ஃபோனை டேபிளுக்கு மேலே வச்சிடறான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த இவனோட ஒய்ஃப் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த டேபிளில் இருந்து அந்த ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துறா. உடனே டென்ஷன் ஆகி யார் கூட ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லி கேட்குறா. அந்த நேரம் இவனோட வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு இவனோட பாக்கெட்டில் ஒரு ஃபோனை போட்டுட்டு போறா. இவனு எங்கள் ஃபோட்டோவை காட்டுன்னு சொல்லி பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த ஃபோனோவை மாற்றி கொடுத்து இங்கே பாரு ஃபோட்டோவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி காமிக்கிறான். என்ன இது இப்போ தானே ஃபோட்டோ வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இவளுடைய ரூமுக்கு போயிடறான். அங்கே போய் இவளோட லேப்டாப்ல இவனோட ஹஸ்பண்ட் வேற யாரு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இவளை பார்க்க வந்திருப்பான். அந்த நேரம் இவங்களுக்கு 2 பேருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவான். இவெல்லாம் ஏன் இப்படி உன் ஒய்ஃபை கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி பண்றான்? அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத இவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பார்த்துருவா. இவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு போட்டோ எடுத்துருவா. அதை வந்து இவகிட்ட காமிச்சு அவ கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவளை கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இது எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இது எல்லாத்தையுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவனோட ஒய்ஃபுக்கு டவுட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க.